எனக்கே சலீம் ப்ரோ மைக் ஆஃப் பண்ண சொன்னா கீழே போயிட்டீங்க கமாண்ட் போடல என் மனசு சரியில்லை. நான் பாங்க சொல்லியிருக்காங்கன்னா மைக் ஆஃப். போட்டுருவோம். எங்கே பிறந்தாலும் எப்படியே இருந்தாலும் உணர்வை உணர்வுக்கு ஒன்று சேர முடியாது. அந்த நட்பாக தருவது என் அன்பு தமிழ். சாப்பாடு கிடைக்குமா இரவு? நம்ம வீட்லயானே சிக்கன் குழம்புனே. உங்க வீட்லயும் சிக்கன் தானே? இரவு இரவு சாப்பாடா சிக்கன்? இட்லி இட்லியும் சிக்கன் கறி குழம்பும் சிக்கன் கறி. சிக்கன் தான். மத்தியானம் சாப்பிடவே இல்லை. சட்னி தேங்காய் சட்னி அரைக்கிறேன்னு இருக்காங்க. தேங்காய் சட்னி அரைச்சு தருவது என் அன்பு. வணக்கம். எங்கப்பா போனுச்சு தங்கைகள் தான். அப்பு பிரியாவா? மோனிஷான்னு இருக்காங்களா? மோனிஷான்னு அது வந்து அப்பு பிரியா. அப்ப பொண்ணு தானே அது? இல்ல இல்ல அவரு என்னோட வயசு சின்ன வயசு பையன் தான். சரி சரி. 10 இட்லி வேணும். பார்சல் அனுப்பி விடுங்க. கண்டிப்பா அனுப்பி விடுறேன். அட்ரஸ் சொல்லுங்க. 10 இட்லி 10,000 இட்லி கூட அனுப்புறேன். அனுப்பி விடுங்கல்ல அட்ரஸ். இல்லன்னா வாங்க வீட்டுக்கு. அருமையான கவிதை போட்டிருக்காரு, படிங்க. சூரியனுக்கும் சூரியகாந்தி பூவுக்கும் உள்ள போல் நீ உதிராமல் நான் மாட்டேன். உதிராமல் இல்ல, நீ உதிக்காமல் நான் மலர மாட்டேன். சூரியன் உதிக்கலன்னா அந்த சூரியகாந்தி வந்து உதிக்காது இல்லையா, அது மலராது இல்லையா, அததான் சொல்லியிருக்காரு. நான் மோனிஷா, என் மோனிஷா படம் பார்த்தேன், அதனாலதான் நான் மோனிஷா பெயர் வச்சேன். மோனிஷா அப்பு புரியா எப்ப பாத்தீங்க? அது எப்ப உள்ள படம்? அதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில வந்த படம்ல. சட்னி கொஞ்சம் அதுக்கும் அனுப்பி வைக்கவும் பானுத்தாங்க. கண்டிப்பா அனுப்புறேன். ஏன் ரவிச்சந்திரன் மெயின் டிஷ்ஷா அதுதானா? சட்னி தானா? இட்லி வேணுமா? 10 இட்லி வேணுமா? 10 இட்லி போதுமா? அவர் 4 இட்லி திங்க மாட்டாரு. 4 இட்லி தானே ரவிச்சந்திரன்? ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா உலகத்துல, அந்த ஆதர்ச தம்பதிகள் அப்படிம்பாங்கள, அது வந்து ரவிச்சந்திரன். அவங்க ஒய்ஃபும் அப்படிதான் இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது கணவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கனவி நினைப்பாங்க. கனவி நம்ம வீட்டுல அப்படி கிடைக்காது. நீ சொல்லிட்டியா நான் மாத்திதான் செய்வேன், நீ அந்த சைடு வரியா, அப்படி கிடையாது. இருப்புல இதுதான் அந்த மாதிரி தீனா நான் ஒருத்தர் வருவாரு, நான் பாட்டெல்லாம் பாடுவார்ல. நான் வந்த ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அந்த அண்ணன் பாடிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. இன்னைக்கு 9 மணிக்கு மேல வரேன் இருக்காரு அவரு. அவங்க ஒய்ஃபும் வந்து பாடும்போது பாலுக்குள்ளே ஜூஸ் கீஸு குலோப் ஜாமு கேட்பேன். நாங்கெல்லாம் பாக்குறோன்னு ரொம்ப அன்பா இருக்காங்களா அண்ணி, இல்ல எப்பதான் இப்படிதான்? அவங்க யாரும் பாக்குறதுக்காக அது பண்ணலனே, அது தானா அப்படி பண்றது. சாம்பார் சட்னி கலந்து சாப்பிடுவது, அதுவும் தங்கை கையால் சாப்பிடுவது பெரிய பாக்கியம் அல்லவா பானத்தங்கைய? கண்டிப்பாங்கண்ணே, கண்டிப்பா கண்டிப்பா. என்ன மாதிரியேதான் இந்த தங்கைகள் மேல அதிகம் பாசம் கொண்டவர். ஒரு நேரத்துக்கு மேல எல்லா தங்கச்சி லைவ்லயும் போய் வரி 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 வரியா எழுதிட்டு இருப்பாரு. ஆனா அவரு லைவ் போட்டா எந்த தங்கச்சியும் போவாது. அதுதான் ஸ்பெஷல். ஜெசி தங்கை, அப்புறம் வந்து விஜயலட்சுமி சிஸ்டர், அவங்க எல்லாம் காணாம இருந்தாங்க, காணாம போயிட்டாங்களா? இன்னொன்னு திருச்சி அந்த திருப்பூர் விஜய காணும். மோனிஷா திருச்சியில எங்க